திருமணம் பொருத்தம் பார்ப்பது எப்படி? கிரக பாவ சங்கிகை பொருத்தமும் கிரக நிலை பொருத்தமும். இன்று திருமணப் பொருத்தம் பற்றியும் அதற்கான ஆண் பெண் ஜாதகத்தில் கிரக நிலைகள் பற்றியும் கூறப்போகிறேன். திருமணப் பொருத்தத்தில் முதல் முக்கியமான பொருத்தம் இருவர் ஜாதகத்திலும் கிரக பாவ சங்கிகை பொருத்தமாகும். அடுத்து நட்சத்திரம், கணம், யோனி, ராசி, ரச்சு, மகேந்திரம், ஸ்ரீ தீர்க்கம், ராசி அதிபதி, வசியம், வேதை ஆகிய 10 பொருத்தங்கள். இதில் நட்சத்திரம், கணம், யோனி, ராசி, ரச்சு முக்கிய பொருத்தம். ஆனால் இந்த பொருத்தங்களிலும் பார்க்க கிரக பாவ சங்கிகை பொருத்தமும் கிரகங்கள் நிலை பொருத்தமும் தான் முக்கியம். கிரக பாவ சங்கிகையில் ஆண் பெண் இருவர் பாவமும் சமமாயினும் இருவருக்கும் பாவம் இல்லையாயினும் உத்தமம். ஒருவர் பாவத்திலும் மற்றவர் பாவம் 1 வரை குறையின் மத்திமம், 1க்கு மேல் குறையின் பொருந்தாது. இது மிக முக்கிய பொருத்தம். இந்த பொருத்தத்துக்கு சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய் ஆகிய கிரகங்களும் அவை ஜாதகத்தில் நிற்கிற 1, 7, 8, 2, 4, 12 வீடுகளும் அந்த 5 கிரகங்களின் நட்பு, ஆட்சி, உச்சம், பகை, நீசம் நிலைகளின் கணக்கினை ஆண் பெண் இருவருக்கும் பார்ப்பதுதான் கிரக பாவ சங்கிகை ஆகும். இரண்டாவது கிரக நிலை பொருத்தத்தில் ஆணின் சனி பெண்ணின் சந்திரனை பார்க்கக்கூடாது, பெண்ணின் சனி ஆணின் சந்திரனை பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த சனியை குரு பார்த்தால் பாதிப்பு இல்லை. இது சனி சந்திரனை பார்ப்பது பிரிவினையை கொடுக்கும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் 1, 5, 7, 8, 9 சேர்ந்திருப்பது கூடாது. அதுபோல் பெண் ஜாதகத்தில் சுக்கிரனும் 7ஆம் வீட்டு அதிபதி கிரகமும் 6, 8, 12 அமைப்பு கூடாது. 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது காரகோ பாப நாஸ்தி என்னும் தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் 1க்கு மேற்பட்ட திருமணம் அல்லது குடும்ப பிரிவை ஏற்படுத்தும். ஆதலால் 7 சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் தோஷம் இல்லை. அல்லது இருவருக்கும் 50 வயதுக்கு மேல் சுக்கிர திசை வந்தால் பிரச்சனை இல்லை. 7ல் குரு இருந்தாலும் குரு சுக்கிரன் இணைந்திருந்தாலும் பல முறை தடைபட்டு காலதாமத திருமணம் நடைபெறும். மனைவி சிறுக சிறுக சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அதிகாரத்துக்குட்பட்டு இறுதி வரை நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆண் பெண் இருவரின் ஜாதகங்களிலும் லக்கினாதிபதிகள் ஒருவருக்கொருவர் பகைவராக இருந்து தங்களுக்குள் 6, 8 அதிபதிகளாக இருக்கும் பொழுது திருமணத்தை தவிர்க்கவும். உதாரணம், சிம்மத்துக்கு மகரம் பகை, தங்களுக்குள் அவை 6, 8 அதிபதி சனி, சூரியன். பிறந்த ஜாதகத்தில் சனி சம்பந்தம் இருந்தால் திருமணம் கூடி வராது. சுக்கிரனும் சூரியனும் 2, 7, 8 வீடுகளில் கூடியிருந்து கலஸ்திரஸ்தானாதிபதி பலகீனமாக இருந்தால் இருதார வாய்ப்பை ஏற்படுத்தும். இவைகளெல்லாம் கிரக நிலைகள் பொருத்தமாகும். ஆகவே திருமண பொருத்தம் பார்த்து செய்வதாயின் கிரக பாவ சங்கிகையின் பாவங்கள் இருவருக்கும் இல்லையாயினும் அல்லது சமமாயினும் அல்லது மத்தியமமாயினும் இருக்க வேணும். நட்சத்திரம் முதல் வேதை வரை 10 பொருத்தங்களில் 5க்கு மேல் பொருந்த வேணும். இத்துடன் மேலேயுள்ள கிரக நிலைகள் பொருத்தத்தையும் பார்த்து இருவர் ஜாதகங்களையும் பொருத்தினால் பிரிவினையோ அல்லது இருதார வாய்ப்போ வராது. காதல் திருமணமாயின் பொருத்தம் பாராமல் இருவர் மனமும் ஒத்தால் செய்யலாம். மறுபதிப்பில்
ஆனந்தமான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை பற்றி கூறுகிறேன்.